பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்போ அந்த நாளில் கூட இந்த 3 மாதம் எங்களுக்கு கிருபையா நடத்திட்டு வந்தீங்க. தொடர்ந்து மீதமுள்ள எல்லா நேரத்தையும் உங்களுடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசுங்க. தேங்க்யூ ஜீசஸ் லார்ட். தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடந்திட்டாலும் வெந்து போக விட மாட்டீர். தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடந்திட்டாலும் வெந்து போக விட மாட்டீர். செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்திடுவீர், செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்திடுவீர். தண்ணீரையும் தீயையும் நன்மையாய் மாற்றிடுவீர், தீயையும் தண்ணீரையும் நன்மையாய் மாற்றிடுவீர். உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. அப்ப அந்த நாள்ல கூட நம்முடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. அடிமை சொல்றது பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை கொடுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னோடு கூட சேர்ந்து வேகமாக எடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். வாசிக்கிறீங்களா? எரேமியா. வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எங்க என்ன வசனம் என்ன சொல்லுது? வழிகளிலே சொன்னீங்கன்னா பேசிங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வழிகளிலே ஓடி போறவங்க கொஞ்சம் நில்லுங்க. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, ஓடுகிறேன். ஓடுறதுக்கு முன்னால் பவுலும் என்ன பண்ணாராம்? 3 வருஷம் அரேபியா தேசத்துக்கு வந்துட்டு ஆண்டவர் சம்பவத்தில் காத்திருந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஓடினாராம். அப்படிதான் இருக்கு சரித்திரம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இங்கே சொல்றாரு, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. நல்ல வழி எதுவோ என்று பார்த்து அதிலே, அப்பொழுது ஆண்டவர் வசனம் இப்படியா சொல்லல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை. அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். இங்கே ஆண்டவர் ஏன் பேசுறாரு இப்படி? ஏன்னா ஆண்டவர் ஜனங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறார். அல்லேலூயா. ஜனங்களுடைய மனநிலைமை ஒவ்வொரு காலகட்டத்தில் வித்தியாசமாக போகுது. அதனால தான் ஆண்டவர் எப்போதுமே, ஆண்டவருக்கு உங்களை என்னை ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்கள். நம்ம கட்டின மனைவிக்கு ஹஸ்பண்டுக்கு பிடிக்கோ இல்லையோ, நம்ம எப்படி இருந்தாலும் கர்த்தருக்கு பிடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் இன்னும் நம்ம ஒன்றும் நிர்மூலமாகலை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நம்ம எப்படி இருந்தோம்? நம்முடைய ஒரிஜினாலிட்டி யாருக்கு தான் தெரியும்? அல்லேலூயா. தங்கம் பளபளப்பாதுக்கு முன்னால் மண்ணுக்குள்ளே இருக்கும்போது அது யாருக்கு தெரியும்? உள்ளே போனோன்னு தான் தெரியும். அல்லேலூயா. அதே மாதிரி கூலியிலேருந்து நம்மளை தூக்கும் போது கூலியில் கையை பிடிச்சி தூக்குனார் பார்த்தீங்களா, அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும் உங்களுடைய நிலைமை நம்முடைய நிலைமை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், வழிகளில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரிச்சு. ஒர்ஷிப்பில் அழகாக ஒரு வார்த்தை வந்துச்சு, நான் பிடிச்சிட்டேன் அந்த வார்த்தை. எத்தனை பேர் பிடிச்சிங்க தெரில. அவர் சொன்னார், என்ன சொன்னார்? முந்தினதை யோசிக்காதீங்க, பூர்வமானதை. அது யார் சொன்னா? ஒர்ஷிப்பில் பிரதர் சொன்னார். அதுலேருந்து சொன்னார், பைபிள்லேருந்து தான் சொன்னார். ஆண்டவர் சொல்வார்ல, முந்தினதை யோசிக்க வேண்டாம், பூர்வமானதை நான் புதிய காரியத்தை. அல்லேலூயா. அதே ஆண்டவர் தான் பூர்வமானதை சிந்திக்காதன்னு சொன்ன அதே ஆண்டவர் பூர்வ பாதையை விட்டு விலகிறாதீங்க, பூர்வ பாதைக்கு திரும்புங்கன்னு சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இப்போ நம்ம எல்லாம் ட்ரைவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோமே. நம்ம எல்லாம் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறோம். சிக்னல் வருது, 3 சிக்னல் எல்லோரும் தெரியும் தானே. பச்சை வந்தால் என்ன பண்ணுவோம்? சரி. அப்புறம் ஆரஞ்சு வந்தால் கொஞ்சம் தடுமாட்டமாக இருக்கும்.
ஒன்று டக்குன்னு கிளம்பிடுவோம், இல்லாட்டி நின்றுவோம். சரி, ரெட்டு வந்தால் மூவ் ஆகாது. அல்லேலூயா. அதே மாதிரி தான் நம்முடைய போய்கொண்டிருக்கிற நம்முடைய இந்த ஓட்டத்தில், ஆவிக்குரிய ஓட்டத்திலும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி, ஓடிட்டு இருக்கிற அந்த ஓட்டத்தில் கொஞ்சம் ஆண்டவர் சொல்கிறார் நம்மளை பார்த்து, கொஞ்சம் இல்லை, நின்றுட்டு என்ன பண்ணணும்? நின்றுட்டு பூர்வ பாதை எவன் என்று கேட்டு விசாரித்து அதில் நடந்தா நம்முடைய ஆத்மாவுக்கு அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலியாவோ இல்லாட்டி தனி குடும்பமாக வச்சுக்கோங்க. ஒரு ஃபேமிலி வந்து திடீர்னு இருக்கிற இடத்துலேருந்து ஒரு பீச்சுக்கு போகணும்னு ஆசை. பீச்சுக்கு போகிறாங்க, கூகுள் மேப்பை போட்டு போயாச்சு. திடீர்னு பார்த்தா மொபைல் டேட்டா ஆஃப் ஆயிடுச்சு. ஏன் மொபைல் டேட்டா இல்லைன்னு வச்சுக்கிடுமே. ஆனால் பாதி தூரத்தில் நிற்கிறாங்க, வழி தெரியல. என்ன பண்ணுவோம்? கேட்டு விசாரிச்சிருவோம். யார்கிட்ட கேட்போம்? வழியில் போகிறவங்க கிட்ட. சோத்திரம், நல்ல ஆன்சர். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக திங்க் பண்ணுறவங்க, சோத்திரம், கரெக்டாக சொல்லிட்டார். அதாவது இதுக்கு முன்னால் போய் வந்திருப்போம் பார்த்தீங்களா, அந்த நம்ம போகிற இடம் எந்த இடமோ அதில் போயிட்டு வந்தவங்க கிட்ட ஒரு ஃபோனை போட்டு, பிரதர் சிஸ்டர், மக்கா எங்கே இருக்கீங்க, நான் அந்த இடத்துக்கு போகிறேன், டேட்டா நின்று போச்சு, வழியை சொன்னீங்கன்னா போயிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒன்று நம்மளை நடத்துகிறவங்கள பார்த்து நம்ம நடக்கணும். அல்லேலூயா. இல்லாட்டி நடத்துகிறவரை பார்த்து நடக்கணும். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு முன்னால் உங்களை ரட்சிப்புகளை நடத்தின ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆட்கள் உண்டு இல்லை? ரட்சிப்புகளை நடத்தின ஒன்று தேவ மனுஷனை பார்த்து நடங்க, இல்லாட்டி தேவனை. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், வழிகளில் நின்று எங்கே ஓடிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் நில்லுங்க. என்ன சொல்றாரு? வழிகளில் நின்று பூர்வ பாதை. இதுக்கு முன்னால் ஓடினவங்கிட்ட கேளு, அவன் எப்படி ஓடினா, எப்படி போனான். அதே பாதையில் நடந்தா என்ன இருக்குமா ஆத்மாவுக்கு? அப்போ தேவன் தவறு பண்ணுவாரா? ஆண்டவர் நிச்சயமாக தவறு பண்ண மாட்டார். நம்ம தவறுவோம், அவர் தவற மாட்டார். அவர் சொன்னது தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை வாக்கு பண்ணார். ஆண்டவர் தவறினாரா? ஆண்டவர் தவறல. யார் தவறுனா? மனுஷன் பாதையை தவறினா. அதனால வனாந்திரத்தை தவறிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் தான் உள்ளே போனாங்க? எல்லாருக்கும் தெரியும். அப்போ கானான் தேசம் காணல் நீரா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் வெறும் காணல் நீரா? சொல்லுங்க சந்தோஷமா. அல்லேலூயா சொல்லுங்களேன். கானான் தேசம் என்பது வெறும் காணல் நீரா? தூரத்துலேருந்து பார்த்துட்டு அப்படி ஏதோ ஒன்று இருக்கு, அபிஷேகமா ஏதோ ஒன்று இருக்கு, பிரதிஷ்டையா எப்படியோ ஒன்று இருக்கு, இல்லாட்டி வாக்கு தத்தமா ஏதோ ஒன்று சொல்றாங்க, அது வெறும் காணல் நீரா? இல்லை. காணல் நீரை பார்க்கறதுக்காக ஆண்டவர் கொடுத்தாரு? இல்லை. நீங்களும் நானும் கானானுக்குள்ள பிரவேசிக்கும்படிக்காக தான் வாக்கு தத்துவம். சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த கானான் தேசம் என்பது தூரத்திலேருந்து மோசே பார்த்துட்டான், இந்த ஜனங்கள் பிரவேசிக்கணும். நீங்க பார்க்கலன்னு சொல்வதற்காக வாக்கு தத்துவம் இல்லைங்க ஆகாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வாக்கு தத்தத்தை ஏதோ ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்லிட்டார் அப்படின்னா அதை நீங்களும் நானும் அனுபவிக்கத்தான் சொல்றாரு. அதை நீங்க அனுபவிக்கபடியாகத்தான் ஆண்டவர் சொல்றாரு, வழிகளில பூர்வ பாதை. யார்கிட்ட விசாரிக்கணும்? ஒன்று நம்மளை நடத்துகிறவங்க கிட்ட விசாரிங்க. நமக்கு முன்னால் ஓடிட்டு நமக்கு பின்னால் ஓடி வர்றவங்க கிட்ட இல்லை, நமக்கு முன்னால் ஓடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, ஒன்று அவங்ககிட்ட விசாரிங்க. இல்லாட்டா ஓட்டத்தை துவக்கினவரை விசாரிங்க. கரெக்டாக அவர் நீங்கள் டெஸ்டினேஷன் வர்றதுக்கு முன்னால் அவங்க ரெடியாக இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 காரியம். இளையகுமாரன் அப்பா கூட தான் இருந்தார், அப்படி தானே? இளையகுமாரன் திடீர்னு பார்த்தா அவனுக்கு ஆசை, அவன் ஒரு தனி ட்ராக்கை போட்டு போகிறார், ஒரு புது பாதை. ஏன்னா அவனுக்கு எல்லாம் நல்லா இருக்கணும். அப்போ இளையகுமாரன் எப்போ இளைப்பாறுதல் வந்துச்சு அவனுக்கு? பேசுங்க. எந்த பாதைக்கு வந்தான்? இளையகுமாரன் சின்ன வயசுல எந்த அப்பா தூக்கி எடுத்தாரோ, சின்ன வயசுல எந்த அப்பா நாட்டத்தில் இருந்த நம்மளை தூக்கி எடுத்தாரோ, எந்த அப்பா நமக்கு சாப்பாடு ஊட்டினாரோ, எந்த அப்பா கையை பிடிச்சு நடக்க பழக்கினாரோ, அப்படியே கொஞ்ச நாளாக அப்படியே யோசிக்கிறான். மறுபடியும் அந்த பூர்வ பாதைக்கு இளையகுமாரன் கடந்து வரும்போது தான் இழந்ததையும் பெற்றுக்கொண்டான், இளைப்பாறுதலையும் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடமும் என்னிடமும் எதிர்பார்ப்பது பூர்வ பாதை. அல்லேலூயா சொல்லுங்க.
அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாதைக்கு வந்தா பக்கத்தில் தைரியமாக சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், பூர்வ பாதைக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் இழந்ததையும் பெற்றுக்கொள்வீங்க, இளைப்பாறுதலையும் பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் என்கிட்ட எப்படியா மனசில் ஒரு வார்த்தையை போட்டார், செப்பனிடப்படாத பலிபீடத்தில் எத்தனை பலியை நீங்கள் போட்டு அர்ப்பணித்தாலும் சரி, நம்முடைய பாதை செப்பனிடாத பாதையில் நீங்கள் நடந்தாலும் சரி, ஒரு காலம் நமக்கு அது பிரயோஜனத்தை கொண்டு வராது. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. அதனால ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் நம்முடைய பாதை. எனக்கு இன்னொரு வசனம் வாசிங்க சிஸ்டர், எரேமியா 18:15 வாசிங்க. எரேமியா 18:15. என் ஜனங்களோ என்னை மறந்து மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழியிலும் அவர்கள் நடக்கும்படி அவைகள் அவர்களை பூர்வ பாதைகளாகிய அவர்களுடைய வழிகளில் இருந்து இடரும்படி செய்கிறது. அல்லேலூயா. இந்த வசனம் யாருக்குன்னு நினைக்கிறீங்க? வெளியில் உள்ளவங்களுக்கா நமக்கா? ஆண்டவர் யார்கிட்ட தான் சொல்றாரு? தம்முடைய ஜனத்தை பார்த்து பேசுறாரு, நம்மளை பார்த்து பேசுறாரு, என்னை பார்த்து பேசுறாரு. அல்லேலூயா. அதை அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் சமூகத்தை கடைசி நம்ம ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். இங்கே என்ன சொல்றாரு ஆண்டவர்? என் ஜனங்களோ என்ன மறந்து மாயான விக்கிரங்களுக்கு தூபம் காட்டுங்க. மாயான விக்கிரம்னா நீங்கள் வேற எதுவும் நினைச்சுறாங்க. எந்தெந்த காரியம் தேவனுக்கும் உங்களுக்கும் பிரிவினை உண்டாக்குதோ அதான் நம்முடைய விக்கிரகம். இடரும்படி யாருக்கும் இடரும்படி செய்து என்ன? தேவனுடைய பாதையிலிருந்து இடரும்படி செய்கிறது. இதை இன்னைக்கு நம்ம திருத்திட்டா, சரி பண்ணிட்டா, ஆண்டவர் மறுபடியும் பூர்வ பாதைக்கு நம்ம வந்துட்டோம்னா கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிறார். நான் சொன்ன மாதிரி வாக்கு தத்தம் என்பது, கானான் தேசம் என்பது வெறும் காணல் நீர். சொல்லுங்க, காணல் நீர் அல்ல, அது அனுபவிக்க தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த நாளில் 2 காரியம் பார்க்க போகிறோம். 2 காரியம் மாத்திரம் தியானிச்சு நம்ம வேகமாக முடிக்கிறோம். எனக்கு ஒரு வசனம் வாசிங்க. ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிறீங்களா? ரூத்து 1:1. வேகமாக வாசிங்களேன். 334. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அல்லேலூயா. இங்கே யாரு? மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரிக்கிறது யாரு? பெத்லகேம் ஊரான். அல்லேலூயா. அதான் மேட்ரு. சோத்திரம். பெத்லகேம் ஊர்லேருந்து இப்போ நம்மளாம் இந்தியாவிலேருந்து எங்கே வந்திருக்கிறோம்? யுஏக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எதுக்கு வந்தோம்? காசு சம்பாதிக்க தான் வந்தோம். யாராவது சோஷியல் சர்வீஸ் பண்ண வந்தோம்? அப்படி இல்லை. சோத்திரம். நம்மளால் இங்கே என்ன பண்ணால் குடும்பத்தோட எங்கே பஞ்சம்? பெத்லகேம் ஊரில் பஞ்சம். அதனால் என்ன பண்ணிட்டான்? வசனம் நல்லா இருக்கு பாருங்க. தேசத்தில் பஞ்சம் உண்டாயிட்டு அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடு பஞ்சம் வந்ததுனால பெத்லகேமில் பஞ்சம், மோவாபில் போய் என்ன பண்ணுறான்? சஞ்சரிக்கிறான். அல்லேலூயா. யாரெல்லாம்? குடும்பமாக போய் சஞ்சரிக்கிறாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி தான் சபையில் 2 கூட்டம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ அங்கே உலகத்தில் ஒரு பஞ்சம், அதனால ஒரு கூட்டம் சபைக்கு வரும். அல்லேலூயா சொல்லுங்க. நானும் அப்படி தான் வந்தேன். நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு தெரியலையா? உண்மையை சொல்லப்போனால் எனக்கு உலகத்தில் ஒரு பஞ்சம், அதனால சபைக்குள்ளே உள்ளே வந்துட்டோம். ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் சபைக்குள்ளே வந்து பஞ்சம் போகல, அதனால உலகத்துக்கு போகிறது இன்னொரு கூட்டம். அல்லையா சொல்லுங்களேன். அது வெளியில் தெரியாது. உலகத்துலேருந்து உள்ளே வர கூட்டம் நமக்கு தெரியும். சபைக்குள்ளே இருந்துக்கிட்டே உலகத்துக்கு போகிற கூட்டம் உங்களுக்கு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஏன் நிறைய பேர் வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் தடைன்னா இதுவும் ஒரு தடையாக இருக்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? முதல்ல உள்ள கூட்டம் என்ன கூட்டம்? உலகத்தில் பஞ்சம் வந்தனால உள்ளே வந்த கூட்டம். அல்லேலூயா. அதை நான் இப்படியே எடுத்துக்கிறேன். ரூத்து தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே போச்சு. அப்படிதானே? அப்படிதானே? எல்லாரும் புதுசாக வந்தவங்க யாரும் ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன். ஒரே பிரதர், அவரும் பைபிளை கையில் வச்சு தான் எந்திரிச்சார். எனக்கு அதனால் ரொம்ப சந்தோஷம். ரூத்து எல்லாத்தையும் இழந்துட்டா. அப்படிதானே? ஏதாவது இருந்துச்சா? எதுவும் இல்லை. எல்லாத்தையும் இழந்துட்டா. இப்போ அவன் எங்கே போகிறான் சொல்லுங்க? எங்கே போகிறாங்க அந்த அம்மா? பெத்லகேமுக்கு போகுது. இது எந்த கேட்டகரி? செகண்ட் கேட்டகரி. முதல் கேட்டகரி பார்த்தா என்னது? உலகத்தில் பஞ்சம், அதனால் முதல் கேட்டகரியில் மன்னிக்கும், உலகத்தில் சபைக்கு திருமண கூட்டத்தில் இருந்தவா ரூத்து. உலகத்துக்கு போன கூட்டத்தில் இருந்தது யாரு? நகோமி. அல்லேலூயா. நீங்கள் வாசிக்கலாம், எனக்கு வாசிக்கலாம் வேகமா. 1:16. ரூத் 1:16 வாசிங்க. ரூத்
நான் உம்மை பின்பற்றாமல் ம். உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். ஓகே, நம்ம எல்லாம் தெரியும். ஓகே சிஸ்டர், நீர் போகும் இடத்துக்கு நான் வருவேன், தங்கும் இடத்துல தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன். அல்லேலூயா. அப்ப ரூத் யாரு? உலகத்துல பஞ்சம், அதனால உள்ள வந்தா. இவா உள்ள பஞ்சம், எங்க? பெத்லேம்ல பஞ்சம். பெத்லேம்ல இருந்தாலும் பஞ்சம் வந்துட்டு, அதனால இவ மோவாபுக்கு போறது யாரு கேட்டகரி. சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். எலிமெலேக்கு அவன் தானே வீட்டு ஓனர். வீட்டு ஓனர் அது குடும்பத்தின் தலைவர். இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் குடும்பத்தின் தலைவர். ஆமாம், ஆம்பளையாள். ஓகே, அந்த ஆள் என்ன பண்ணார் தெரியுமா? உள்ளே வந்துட்டார். அந்த ஆளை பற்றி எத்தனை வசனம் இருக்கு? ஒன்னே ஒன்று வாசிங்க. நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு. ஓகே, அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த ஆளை வாசிங்க. வேற எங்க இருக்கு? அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு. ஓகே, 1 2 சரி, 1 3 வாசிங்க. நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து ஓகே, போதும். ரூத் 4 9 வாசிங்க. அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி எலிமெலேக்குக்கு இருந்த எல்லாவற்றையும். மொத்தமாவே 9 வசனம். சாரி, மன்னிக்கும், மொத்தமாவே 3 இடத்துல தான் எலிமெலேக்கு பத்தி வருது. அப்படிதானே? வேற இருந்துன்னா தயவுசெய்து மேடை விட்டு கீழே வந்ததுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுங்க. வேற ஏதாவது நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நானும் ஓகே. ஓரளவு வந்துட்டா 3 ஓகே பிரதர். 4 3 இருக்கா? 4 3 இருக்கா? அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி எலிமெலேக்கு என்னும். ஓகே சரி, ஓகே. வீட்டில் போய் நீங்கள் பாருங்களேன், எத்தனை முறை எலிமெலேக்குங்கிற வார்த்தை வருது, எத்தனை முறை நகோமிங்கிற வார்த்தை வருது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கழுதை தேஞ்சு கட்டரமான கதை மாதிரி எலிமெலேக்கு தான் யார்? வீட்டு ஆம்பளையாள். அவன் தான் எந்த அதிகாரம் வரைக்கும் வந்திருக்கணும்? கடைசி அதிகாரம் வரைக்கும் வந்திருக்கணும். சம்பந்தம் இல்லாமல் யார் வந்தால் கடைசி வர? நகோமி வந்தா ப்ளஸ் யாரும் கூட வந்தா? யார் வந்திருக்கணும்? அதான் வசனம் சொல்லுது, முந்தினோரு பிந்தினோரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க நகோமி அதுக்கப்புறம் கடைசி அதிகாரம் வரைக்கும் வரா. இங்க ரூத் எது வரைக்கும் வந்தா? எது வரைக்கும் வந்தா? மத்தேயு அதிகாரம் வரைக்கும் வந்துட்டா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க பிரயாணம் பண்ணா? எங்க இருந்து? மோவாப்லேருந்து பிரயாணம் பண்ணவா எங்க வந்துட்டா? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் ஒரே ஒரு காரியம், இன்னைக்கு சபையில் அங்கிள் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாங்களே. என்ன வாக்குத்தத்தம்? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். நிறைய பேர் இந்த திரும்பியை விட்டுருவாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாட்டி சோத்திரம். அல்லேலூயா. எனக்கு வாசிங்களேன் ஒரு வசனம். ரூத் 1:9 வாசிங்களேன் வேகமா. ரூத் 1:9. உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து. போதும். இந்த அம்மா பாரபட்சம் இல்லாதவர், போதகரை போல அங்கிற மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும் சோத்திரம். அப்படிதானே? அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? 2 பேரையும் பார்த்து உங்களுக்கு இருவருக்கும் வாய்க்கும் புருஷன் வீட்டில் சுகமாக வாழ்ந்திருக்க செய்வாராக. அதுக்கப்புறம் நடந்தது நமக்கு தெரியும். ஃபர்தராக என்ன நடந்துச்சு? ஒருத்தி போனா, எங்கே போனா? 2 பேரும் போனாங்க. ஒருத்தி எங்கே போனா சொல்லுங்க? 2 பேரும் போனாங்க. ஆனால் ஒருத்தி எங்கே போனா? மோவாபுக்கு போனா. ஒருத்தி தான் பெத்லெகேமுக்கு போனா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இவ சொன்ன வாக்கு தத்துவம் ஒரு பாளுடைய வாழ்க்கையில் நடந்துச்சா? இவன் என்ன சொன்னா? கர்த்தர் இருவருக்கும் வாய்க்கும் புருஷன் வீட்டில் நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க. அவளை பற்றி தெரியல, அடையாளம் தெரியல. ஆனால் இவளை பற்றி அடையாளம் இருக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் அடையாளமாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்போ சொல்கிறேன், வாக்கு தத்தம் சபைக்கு கொடுப்பது எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறதுக்கு தான் ஆண்டவர் கொடுக்குறார். ஆனால் பழிப்பது என்பதோ சில பேருக்கு மாத்திரம். ஏன்? இவா பூர்வ பாதையை அறிந்து வைத்தால் அந்த பாதைக்கு நேராக திரும்பினா யாரு சொல்லுங்க? அல்லேலூயா. சரி, நான் ஒன்று கேட்குறேன். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார்ல, ஆபிரகாம் சொன்னார், என்ன சொன்னார்? நீ சொல்லுங்க, நல்லா இருக்கும். வாசிங்களேன். ஆதியாகமம் 12:1 வாசிங்க. போர் அடிக்கிறவங்க சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரே நிமிஷம் சிஸ்டர், எத்தனை பேர் போர் அடிக்க? அல்லேலூயா.
போர் அடிச்சாலும் அமைதியா வேற வழியே இல்லை அப்படின்ட்டு. சரி சோத்திரம். வாசிங்க சிஸ்டர். 12:1 வாசிங்க. ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. இங்க நீங்களும் நானும், நான் வேற மார்க்கத்தில் வந்தவன், சரிங்களா? இன்னைக்கு நிறைய பேர் நீங்களும் வேற வேற மார்க்கத்தில் வந்திருக்கலாம், இல்லாட்ட வேற ஆண்டவர் அறிஞ்ச குடும்பத்தில் பிறந்திருந்தும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கலாம். அல்லேலூயா. அப்போ நமக்கெல்லாம் எனக்கெல்லாம் இந்த மாதிரி வாக்குத்தத்தம் கொடுத்தனால தான் சில பேர் அப்படி தான் உள்ளே கொண்டு வர்றார், ஆண்டவர் கொண்டு வந்தார். இங்கே ஆபிரகாம் எப்படி அனுப்புகிறாரு, அழைக்கிறாரு, நான் உன்னை அதுக்கு முன்னால் ஒரு கமெண்ட் என்னது, நீ இருக்கிற தேசத்தை இனத்தை வீட்டை புறப்பட்டு காண்பிக்கிற. நான் இதே கேள்வி கேட்குறேன், ரூத்துக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? நிசப்தம். நான் வாக்குத்தத்தம் கொடுத்தாரன் கேட்கேன். ரூத்துக்கு ஆண்டவர் தரிசனத்தில் வந்து, எம்மா ரூத்து, இத்தனை வருஷம் ஆச்சு, உன் புருஷன் இறந்துட்டான், குழந்தை இல்லை, அட்லீஸ்ட் உன் மாமியார் கூட போ சொன்னாரா இல்லையா? சொன்னாரா? அல்லையே சொல்லுங்க. இந்த வசனம் யாருக்கு கொடுத்தாரு? ஆபிரகாம் கொடுத்தார். ஆபிரகாம் என்ன பண்ணார்? எதுக்காக? ஆசீர்வாதத்தை பெரும்படி பிரயாணித்தவன் ஆபிரகாம், ஆசீர்வாதம் இழந்தாலும் பிரயாணித்தவள் தான் ரூத். அல்லையே சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெரும்படிக்க எத்தனை பேர் நீங்கள் பிரயாணத்தை ஆரம்பிச்சிங்க? கர்த்தருக்கு தோத்துறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறார், ஆசீர்வாதத்தை இழந்தாலும் எத்தனை பேர் தேவனோடு பிரயாணிக்க ஆயத்தம்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரோடு பிரயாணிப்பது ரொம்ப நல்லா இருக்கும். பிரயாணித்தவங்களுக்கு தெரியும். அவர் சில நேரத்தில் கொடுப்பார், கொடுக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சில நேரத்தில் எல்லா பாதையும் அடைஞ்சு போய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடைக்கப்பட்டாலும் நீங்களும் நானும் நல்ல மனசில் வச்சுக்கோங்க, நான் இன்னும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. நான் எனக்கு ஆசீர்வாதம் இருக்கோ இல்லையோ, ஆனால் தேவன் என்னை அடைக்கப்பட்ட நீரூற்றை வைத்திருப்பதனால, நான் தேவனோடு இருப்பதனால, நான் அநேகருடைய தாகத்தை தீர்க்கிற நீரூட்டாக தான் இருப்பேனே தவிர ஒரு நாளும் நான் வறண்டு போக கர்த்தர் விட மாட்டார். புரிஞ்சவங்க அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்கே வாக்குத்தத்தம் கொடுக்கப்படலை. ஆண்டவர் ஒன்று அழைக்கலை, நம்ம ரூத் அழைக்கலை. ஆனால் ரூத் என்ன பண்ணா சொல்லுங்க? ரூத் என்ன பண்ணா? பூர்வ பாதைக்கு. எந்த பாதை? பூர்வ பாதை. ரூத்துக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருந்திருக்குமா? எனக்கு கல்யாணம் நடக்கும், எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், என் மூலியமா ஒரு பெரிய சந்ததி வரும், அந்த சந்ததியில் இந்த உலகத்தையே ரட்சிக்கக்கூடியவர் வரவார். இதெல்லாம் ரூத்துக்கு தெரியுமா? இதெல்லாம் ஏதாவது ஒன்று தெரியுமா? ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததி பூமியின் தூளத்தனையா இருக்கும், திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனா மாறுவ. அவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தத்தை கொடுத்ததோடு மாத்திரமில்ல, கர்த்தர் ஆபிரகாமோடு பேசிக்கிட்டே இருந்தார். ஆபிரகாம் துவண்டு போன போதெல்லாம் மறுபடியும் ஆண்டவர் வந்து, எப்போ வானத்து நட்சத்திரத்தை பாரு, பூமியின் அந்த திசையை பாரு, இந்த திசையை பாரு, கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தார். அவனை அனல் மூட்டி கொண்டே இருந்தார். இங்க ரூத்துக்கு அனல் மூட்டை யாரும் இல்லை. ஆனாலும் ரூத்து சொன்ன ஒரு காரியம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ரூத்து வந்தது பூர்வ பாதை. எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா. எதுவுமே இல்லை. ஏதாவது இருந்துச்சா? ரூத்துக்கு எந்த ஒரு காரியமே நடக்க வாய்ப்பே இல்லை. ஆனாலும் ரூத்து பூர்வ பாதையில பிரயாணித்தா. எந்த காரியம் நடக்க வாய்ப்பே இல்லையோ, கர்த்தர் அதே காரியத்தை நடப்பித்து நம்மை வியக்க வைப்பது உண்மை. எத்தனை பேருக்கு புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த காரியம் நடக்க எனக்கு வாய்ப்பே இல்லை பிரதர், அந்த காரியத்தை கர்த்தர் நடத்தி காண்பித்து உங்களை என்னை வியக்க வைக்க இன்றும் நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவர் அவர் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ரூத்துக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை, கல்யாணமாக வாய்ப்பே இல்லை. அவருடைய சந்தையில் இவளுக்கு அந்த மாதிரி நினைப்பே கிடையாது. இந்த காரியத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் நடப்பித்தார். திருஷ்டாந்தமா வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அந்த பாதையில தான் உங்களை என்னையும் வழியில கொஞ்சம் நில்லுங்க. பூர்வ பாதை. எந்த பாதை? ரூத்து அவ சபைக்கு உட்பட முடியுமா?
ஆண்டவர் சொல்றாரு, மோவாபு மோவாபுல பிறந்தவன் எத்தனை தலைமுறை வரைக்கும் சபைக்குள்ள வரக்கூடாதான்? 10 தலைமுறை வரைக்கும் உள்ள வர முடியாது. மோவாபை கர்த்தர் அருவருக்கிறார். அந்த ஜனம் உள்ள வர முடியாது. இவளுக்குள்ள ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம்? என்ன அதிகமாக உடைச்சது. நான் தானே வர முடியாது. தேங்க்யூ லார்ட். நான் தானே வர முடியாது ஆண்டவரே. உங்களுடைய ஆலயத்துக்குள்ள நான் தானே வர முடியாது. ஆனால் நான் எடுக்கிற தீர்மானம், நான் வருகிற அந்த பூர்வ பாதை, நான் எடுக்கிற தீர்மானத்தை நினைச்சிருப்பேன். நீரே என்னுடைய சந்ததியில் வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் தானே வர முடியாது. ஆண்டவரே, என்ன பாபிலோனுக்குள்ள கைதியா கொண்டு போயிட்டாங்க. ஆண்டவரே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல், ஆண்டவர் என்ன கொண்டு வந்துட்டாங்க. மறுபடியும் என்னால எருசலேமுக்குள்ள போக முடியாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், என்னுடைய தீர்மானம் உண்மை. பாபிலோனை அருவருக்கிற உண்மை மறுபடியும் பாபிலோனுக்குள்ள கொண்டு வர வச்சது யாருடைய தீர்மானம்? யாருடைய தீர்மானம்? தேங்க்யூ லார்ட். நம்ம இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய காரியத்திலிருந்து வெளியில போக முடியாம இருக்கலாம். ஆனா நம்ம இருக்கிற இடத்துல தேவனை வர வைக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஒரு காலத்துல கேம்ப்ல இருந்தேன் பிரதர் அண்ட் சிஸ்டர். இன்னைக்கு நீங்க பார்க்குற மாதிரி நான் இல்லை. எனக்கு மேல இன்னொரு பெட்டு. இதே பால் பிரதர், அங்கிள், பிரபாகர் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ரூமுக்குள்ள போனாலே ஸ்மெல்லு. நான் அதனால அடிக்கடி நினைப்பேன், ஆண்டவரே, இந்த அழுக்கான ரூமுக்குள்ள நான் இருந்தாலும் அந்த பரிசுத்த நீர் என்னோடு கூட இருக்கணும். இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா இருக்கிற இடத்துல உங்கள் தலையை கர்த்தர் கட்டாயமாக உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டு இப்படியே மனசில் வார்த்தையை போட்டார். அருவருக்கப்பட்ட சந்ததியிலிருந்து இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற, இல்லாவிட்டால் சுத்திகரிக்கிற ஒரு சந்ததியை கர்த்தர் எழுப்பினார். எந்த சந்ததியிலிருந்து? அருவருக்கப்பட்ட சந்ததி. அந்த சந்ததி யாரு? மோவாப். யாரு கொண்டு வந்தா? ஆண்டவர் தான் சொன்னாரு. அதே ஆண்டவர் அதே அருவருப்பு நிறைந்த சந்திலிருந்து கர்த்தர் வருகிறார். எவ்வளவு பாக்கியமான வாழ்க்கையில. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, பூர்வ பாதைக்கு திரும்புங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த நாள்ல கர்த்தர் நல்லவர். இன்னொரு காரியத்தை நம்ம பார்த்து நான் முடிக்கிறேன் வேகமா. முதல்ல பார்த்தோம், யார் இவா? ரூத். இவருடைய வாழ்க்கை துளிர்க்க வாய்ப்பே இல்லை. வாழ்க்கை பட்டு போயிருந்தவளுடைய வாழ்க்கையை கர்த்தர் துளிர்த்தார். ரெண்டாவது ஒரே ஒரு காரியத்தை நான் வேகமா நம்ம தியானிச்சு முடிக்கலாம். எனக்கு வாசிக்கிறீங்களா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிக்கிறீங்களா? தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். அல்லேலூயா. யாக்கோபு யாரு? ரூத் மோவாபிய சந்ததி. அவங்க அப்பா அம்மா ஆண்டவரை ஆராதிச்சது கிடையாது. அவங்க தாத்தா பாட்டி தெரியல. மோவாப் என்பது ஆண்டவர் அருவருக்கிற ஒரு கோத்திரம், ஒரு இனம். இங்க யாக்கோபு யாரு? யாக்கோபுடைய அப்பா யாரு? ஈசாக்கு. ஈசாக்கு யாரு? ஆபிரகாமுடைய பிள்ளை. ஆபிரகாம் யாரு? தேவனுடைய பெரிதான அழைப்பை பெற்ற ஒரு ஆள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ தேவனை முகமுகமா பார்த்த ஆள் யாரு? ஆபிரகாம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து தேவனுடைய சத்தத்தை தெளிவாக கேட்டவன் யாரு? ஈசாக்கு. இவன் யாரு? நான் எப்படியா வச்சுக்கலாமா? நாங்கெல்லாம் பிறக்கும் போதே கிறிஸ்தவங்க. அப்படிதான் யாரு? யாக்கோபு. பிறக்கும் போதே தேவனை அறிஞ்ச ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். தேவனை அறிஞ்ச குடும்பத்தில் பிறந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருந்துச்சு. நான் ரொம்ப டீப்பாக உள்ளே போக விரும்பலை. இப்போ அவனுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. நான் சொல்கிறேன், எனக்கு அந்த வசந்த வாசிங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். அல்லேலூயா. ஏன் யாக்கோபுக்கு இவ்வளவு பயம் தெரியுமா? வசனம் சொல்லுது,
யாக்கோபுடைய அண்ணன் பேர் என்னது? ஏசா. ஏசா எப்படிப்பட்டவன்? டக்குன்னு சொல்ல வேண்டாமா? ஏசா வன சஞ்சாரி. ஏசானாலே வன சஞ்சாரி. யாக்கோபு சொல்லுங்க, கூடாரவாசி. யாக்கோபு கூடாரவாசி, ஏசா வன சஞ்சாரி. யாக்கோபுக்கு ரொம்ப பயந்த சுபாவம். இங்க யாக்கோபுக்கு பயம். எப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்தவன்? ஆண்டவரை பற்றி நல்லா தெரியும். தேவனை மட்டும்தான் ஆராதிக்கிற கூட்டம். எல்லாமே இருக்கு. யாரு? உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிற கூட்டத்துக்குள்ள என்னமோ இருந்துச்சா? ஆண்டவர் மறுபடியுமா பூர்வ பாதைக்கு திரும்புன்னு சொல்லும் போது தான் ஒரு காரியம் நடந்துச்சு. எனக்கு வாசிங்களேன், ஆதியாகமம் 35 2வது வசனம் பின்பகுதி வாசிங்க. உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். 3வது வசனம் வாசிங்களா. அப்படி நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க யாக்கோபு என்ன காரியத்தை செஞ்சான்? எத்தனை நாட்களா இந்த அந்நிய தெய்வம் அவனுடைய வீட்டில் இருந்ததுன்னு தெரியல. யாக்கோபு எங்க தான் இருக்கிறான்? அப்படியே பிரயாணம் பண்ணிக்கிட்டே போறாரு. திடீர்னு ஒரு ப்ராப்ளம், ஒரு போராட்டம், ஏதோ ஒரு சம்திங். ஆண்டவர் விரும்பாதது எங்க இருக்கு? அவனுடைய கூடாரத்தில் இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு எந்த ஒரு காரியம் தேவனுக்கு விருப்பம் இல்லாத நம்ம கிட்ட இருக்கு. எந்த ஒரு காரியம் நம்ம இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை தான் நம்ம தொழுது கொள்றோம். இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட நம்ம செக் பண்றோம், ஆண்டவரே நான் மறுபடியும் அந்த பூர்வ பாதைக்கு வரணும். பூர்வ பாதைக்கு புறப்படணும்னு நினைச்சா இருக்கிறத புதைக்காம நீங்களும் நானும் புறப்பட முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவன் என்ன பண்ணா? இருக்கிறத, ஆண்டவர் அருவருக்கிறத புதைச்சான். தேவன் எதிர்பார்க்கிற இடத்தை நோக்கி புறப்பட்டான். யாரு? யாக்கோபு. யாக்கோபு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்டவர் சொல்ற, எப்ப யாக்கோபு வா. யாக்கோபு எல்லாத்தையும் சுத்திகரிக்கிறான். யாரு? குடும்பத்தை, கூட இருக்கிறவனை எல்லாரையும் வாங்க, எல்லாரையும் சுத்திகரிக்கிறான். சுத்திகரிக்கப்பட்ட யாக்கோபு எங்க போறான்? பெத்தேல். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யாக்கோபு ஒரு காலத்தில் எப்படிப்பட்ட அனுபவம்? அதே பெத்தேல் அனுபவம் இருந்துச்சு. எப்போ? வாலிபனா இருக்கும்போது. அப்பா அம்மா இல்லை, தனியா போறேன், எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியல ஆண்டவரே. போற இடத்துல ஏதாவது சிங்கம் புலி கரடி வந்து என்ன அடிச்சிருமோ தெரியல. ஏன்னா இவன் யாரு? கூடாரவாசி. மனசஞ்சாரி இல்லை, கூடாரவாசி. ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளதான். பெரிய அனுபவம்லாம் இல்லை. போயிட்டு இருக்கிறான், ஆண்டவர் சந்திக்கிறார். 2வது அண்ணன் கொன்றுவானோன்னு பயம். 2வது முதல்ல கர்த்தர் அவனை சந்திக்கிறார். 2வது இவன் ஆண்டவரை சந்திக்கிறான். இப்படிப்பட்ட அனுபவம் உள்ள யாக்கோபுடைய குடும்பத்திலும் தேவன் எதிர்பார்க்காத சில அருவருப்புகள் உள்ள இருந்துச்சு. யாருடைய வாழ்க்கையில? யாக்கோபு. இப்போ மறுபடியும் ஆண்டவர் சொல்றார், யாக்கோபே நீ எங்க வரணும்? பூர்வ பாதை. நீ ஒண்ணுமே இல்லாம நடந்து போன பாத்தியா? எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் இல்லாம வெறும் கையா போன பாத்தியா? இன்னைக்கு 2 பரிவாரம் இருக்கு, ஆனா நீ வெறும் கையா வரும்போது நான் உன்னை தரிசனம் பண்ணல. ஒண்ணுமே இல்லாத போது வாக்குத்தத்தம் கொடுத்தேன்ல, கம் பேக் டு பெத்தேல். ஆண்டவர் சொன்னார். அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு புறப்பட்ட யாக்கோபு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கூடாரவாசிய கர்த்தர் கோடிகளுக்கு கர்த்தர் அறிமுகப்படுத்தும்படிக்கா இஸ்ரவேலாய் மாற்றி இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேலை தெரியாதவங்க யாராவது இருக்குமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாவுக்கு இதே ஒரு மெசேஜில் நான் கேட்டேன் ஞாபகம். ஏசாவுக்கு எத்தனை கோத்திரம் உண்டு? ஏசாவுக்கு எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க, டக்குன்னு பைபிள் பார்க்காம. தெரியாது. இஸ்ரவேலுக்கு எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். ஏதாவது ஒரு கோத்திரத்தை பேர் சொல்லு. தம்பி ஜான்சன் சொல்லுமா? லேவி. ஏசாவுக்கு பிறந்த கோத்திரத்தில் 12 கோத்திரத்தை யாருக்கும் டக்குன்னு பைபிள் பார்க்காம தெரியுமா? தெரியாது. ஏன்னா ஏசாவை வெறுத்தார், யாக்கோபை சிநேகித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உங்களை என்னையும் பூர்வ பாதைக்கு வரும்படி எதிர்பார்க்கிறார். எல்லாம் எந்திரிச்சு சொல்லுங்க.
எல்லாரும் எல்லாரும் வாழ்க்கை பட்டு போன ரூத்து பூர்வ பாதையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சா. வாசனை கெட்டு போன யாக்கோபு பூர்வ பாதையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். இதனால ஆண்டவரே எல்லாம் ஒப்பு கொடுக்குமா? நீங்க எந்த வார்த்தை எதிர்பார்த்து வந்தீங்க தெரியல பிரதர் அண்ட் சிஸ்டர். நீங்க எதை நோக்கி இந்த நாளில் ஓடிட்டு இருக்கிறீங்க? நீங்க ஆண்டவர் தெளிவாக உங்ககிட்ட பேசுறேன். நான் நம்புறேன், நான் உணர்த்தப்படுறேன். நல்லா ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே பூர்வ பாதைக்கு வந்துடுறோம் ஆண்டவரே, நாங்கள் பூர்வ பாதைக்கு வந்துடுறோம் ஆண்டவரே. நாங்கள் அநேக நேரத்தில் அங்கே போயிடலாம், இங்கே போயிடலாம், இப்படி ஆயிடலாம், அப்படி ஆயிடலாம், எல்லாம் செய்கிறோம் ஆண்டவரே. ஆனா நகோமி 2 பேரையும் ஆசீர்வதிச்சா. ஆனால் ஒருத்தர் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் தியானிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. ஆபிரகாமை போல நாங்கள் ஆரம்பத்தில் வேணா தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை பெரும்படிக்க நாங்கள் பிரயாணம் பண்ணிக்கலாம் ஆண்டவரே. ஆனால் நாளாக 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 ஆண்டவரே ஆசீர்வாதத்தை இழந்தாலும் எங்கள் பிரயாணம் தொடரணும் ஆண்டவரே, எங்கள் பிரயாணம் தொடரணும் ஆண்டவரே. ஆண்டவரே யாக்கோபு தேவப்பிள்ளை, யாக்கோபுடைய வாசனை கெட்டு போனது உண்மை. யாக்கோபு இதுவரைக்கும் அவன் பார்த்தது முந்தின ரசம். கர்த்தருடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் என்கிற பிந்தின ரசத்தை வச்சிருந்தார். அது எப்போ தெரியுமா வெளிப்படும்? ஆண்டவர் எந்த பாதையில் உங்களை நடக்க சொல்றாரோ அந்த பூர்வ பாதைக்கு வருகிற வர அந்த பிந்தின ரசமாக இஸ்ரவேல் வெளிப்படாது. கூடாரவாசியை கோடிகளுக்கு அறிமுகப்படுத்த தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். எல்லாரும் கண்களை மூடி Thank you, Jesus. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ஆவில் நீருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில் தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்ந்தேன். வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே நாம் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல். மறுபடியும் எல்லாரும் தேவனே நான் உமதண்டையில் தேவனே நான் கடைசியாய் ஆனந்தமாய் செட்டை விரித்து Thank you Jesus Lord. ஆனந்தமாய் செட்டை விரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயிடும் வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடேனும். வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடேனும். மகிழ்வுறும் காலத்திலும் நான் மறுபடியும் உம்மை கிட்டி தேவப்பிள்ளை எத்தனை பேர் இந்த நாள்ல எத்தனை பேர் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிச்சால் ஆண்டவரே நான் உங்க பீடத்தை சுத்தி வருவேன் ஆண்டவரே. ஆண்டவரே நான் ஆசீர்வாதத்தை இழந்தால் ஆண்டவரே உம்மை விட்டு தூரம் போக மாட்டேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காவிட்டால் ஆண்டவரே
நம்மோடு கூட நடப்ப ஆண்டவரே, உம்மோடு கூட நடப்ப தேவப்பிள்ளை. அதுக்குன்னு கர்த்தர் அப்படி நம்மளை தெருவுல விட்டு மாட்டார். தெருவுல விட்டுட்டு போக தேவன் நம்மளை அழைக்கல. தேவன் அதற்காக நம்மளை அழைக்கல. ஆண்டவரே, எனக்கு எந்த வாக்குத்தத்தம் இல்லை தேவப்பிள்ளை. வாக்குத்தத்தம் இல்லைன்னு கவலைப்படாத. வாக்குத்தத்தம் இல்லைன்னு யோசிக்காதீங்க. ரூத் எதையுமே யோசிக்கல. எனக்கு கல்யாணம் நடக்குமா, பிள்ளை பிறக்குமா, எனக்கு சந்ததி வருமா, எதையுமே யோசிக்கல. எதையுமே யோசிக்கல. பொறுக்கும்படிக்கா வந்தா. ஆனா ஒண்ணு தெரியுமா, போவாசி விசாரிக்கிறான். இப்ப அந்த ரூத் யாரு தேவப்பிள்ளை? யார் விசாரிக்க முடிக்க நீங்க வரீங்க? போதர் விசாரிக்கணும்னா, ஊழியக்காரங்க விசாரிக்கணும், கேரசலீடு விசாரிக்க வரீங்க. போவாஸ் விசாரிக்கிறான். அங்க வேலை பார்க்கறவங்க கிட்ட, ஊழியக்காரங்கிட்ட கேட்கிறான், யாருப்பா அந்த பிள்ளை? சொல்றாங்க, தன்னுடைய குடும்பத்தை எல்லாம், தாப்பன் விட்ட, தன்னுடைய தாய, ஜென்ம தேசத்தை விட்டு நகோமி கூட பெத்லெஹேம் வந்துட்டான். போவாஸ் சிந்தனைக்குள்ள ரூத் போயிட்டா. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே, உங்க சிந்தனையில் அங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மால விசாரிக்கப்படணும் ஆண்டவரே. நாங்கள் உம்மால விசாரிக்கப்படணும், உம்மால விசாரிக்கப்படணும். கடைசியா, தேவனே நான் ஆண்டவரே, என் வாழ்க்கையில சமாதானம் இருக்கும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் மறுபடியும் பெத்தேலே வரணும் ஆண்டவரே. இதுக்கு முன்னால உண்மை பார்த்த அனுபவம் இருக்கு, உண்மை முகமுகமா சந்தித்த தரிசனம் இருக்கு ஆண்டவரே. ஆனாலும் இன்றைக்கு நாங்க எங்க நிக்கிறோம் தெரியல. அதனாலதான் கர்த்தர்கிட்ட பேசுறீங்க. வழிகளில் நின்று பூர்வ பாதையில் எவை என்று விசாரித்து நல்ல வழி எது என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். தேவப்பிள்ளை, வேதத்துல போய் பாருங்க. நகோமியுடைய வாழ்க்கையில முதல்ல புலம்பல், முறுமுறுப்பு, கடைசியில அவள் இளைப்பாறுதல் அடைந்தாள். இளைய குமாரன் மறுபடியும் பூர்வ பாதைக்கு வரும்போது அவருடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல், இழந்ததை பெற்றுக்கொண்டா, இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்ட அந்த நாள் ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே, பட்டு போன ரூத்தை மறுபடியும் துளிர்க்க பண்ணீங்கப்பா. வாசனை கெட்டு போன யாக்கோபுக்கு மறுபடியும் ஒரு வாசனை கொடுத்தீங்க ஆண்டவரே. கூடாரவாசிய அநேகருக்கு காண்பிச்சிங்க ஆண்டவரே. இந்த நாள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் எல்லாவற்றையும் புதைத்து தேவன் சொல்லுகிற இடத்துக்கு பிரயாணம் பண்ண புறப்பட ஆயத்தமா இருக்கிறோம். தெய்வமே, தொடர்ந்து எங்களை நடத்துங்க. உங்க திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க. உங்க விட்டு எடுபடாத நல்ல பங்குல நாங்கள் எப்போதும் தரித்திருக்க உதவி செய்யும். திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் குறித்து இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.